நான் ரொட்டேரியன் மது, ரோட்டரி கிளப் ஆஃப் சேலம் சவுத் பாஸ் பிரசிடென்ட். எனக்கு இந்த வருஷம் வந்து ரோட்டரி சைட்டேஷன் அவார்ட்ஸோட சேர்மேனா டிஜி வந்து இந்த பதவியை கொடுத்துருக்கிறாரு. இந்த பதவிங்கிறத விட வேலையை செய்யறதுக்கான ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கிறாரு. பதவி ஏற்கிற ஒவ்வொரு பிரசிடென்ட்டும் அவரோட பீரியடை வந்து கம்ப்ளீட் பண்றாருன்னா கண்டிப்பா அவர் வந்து இந்த சைட்டேஷன் அவார்டு வாங்கினா மட்டும்தான் அவரோட பீரியடை ஃபுல்ஃபில்லாக 100% கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கிறதுக்கு அர்த்தம். இந்த அவார்டு ரோட்டரி இன்டர்நேஷனல்ல இருந்து வருது. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ரோட்டரி இன்டர்நேஷனல் பிரசிடென்டோட சிக்னேச்சரோட உங்களுக்கு இந்த அவார்டு வரும். நீங்கள் இந்த வருஷ கடைசியில் இந்த அவார்டை வாங்கி அழகாக ஃப்ரேம் பண்ணி உங்களோட டேபிளில் டெஸ்க்டாப்பில் வச்சுக்கலாம். இது என்னைக்குமே சொல்லுவோம், எங்கள் என்னோட பிரசிடென்ட் பீரியடில் நான் சைட்டேஷன் அவார்டு வாங்கினேன் அப்படிங்கிறத. சார் மது சார், சைட்டேஷன் நம்ம சொல்கிறோம். சைட்டேஷன் என்ன சார்? அது சைட்டேஷன் என்னன்னு தெரியும் போது தான் அந்த மற்ற பிரசிடென்ட் கண்டிப்பா நம்ம அதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு தோணும். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். இப்போ வந்து சைட்டேஷன் அவார்டுங்கிறது வந்து ஆரம்ப காலத்துல பிரசிடென்ட் சைட்டேஷன் இருந்துச்சு, அப்புறம் ரோட்டரி சைட்டேஷன் மாதிரி இப்ப கிளப் எக்ஸலன்ஸ் அவார்டுன்னு வந்துருச்சு. இப்ப கிளப் எக்ஸலன்ஸ் அவார்டுனா ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிடும் உங்களுக்கு ஒரு கிளப் எப்படி நல்லா நடத்துறீங்க அப்படிங்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம். சோ இப்ப வந்து கிளப் எக்ஸலன்ஸ் அவார்டுன்னு அதை சொல்லப்படும். இப்ப சைட்டேஷன் சொல்றது இல்ல, கிளப் எக்ஸலன்ஸ் அவார்டு. இந்த வருஷத்துல இருந்து உங்களுக்கு கிளப் எக்ஸலன்ஸ் அவார்டுன்னு ஈஸியான நேம், கேட்சியா இருக்குது, உங்களுக்கு எல்லாருக்குமே புரியுற மாதிரி இப்ப கொண்டு வந்துட்டாங்க. போன வருஷம் ஆர்ஐ போர்டுல வந்து இதை மாத்தி கொண்டு வந்திருக்காங்க. ஒரு கிளப்புக்கு முக்கியமா இருந்தால் கூட பிரசிடென்ட்டுக்கு வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் அவங்க இந்த கிளப் எக்ஸலன்ஸ் அவார்டு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாங்களா சார்? அதாவது இதை பத்தின அவேர்னஸ்ங்கிறது இப்ப நிறைய பேர் இதுக்கு இன்னொரு பார்ட் இருக்கு. rotary.org ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணாதான் ஒருத்தருக்கு வந்து இதை பத்தியே தெரிய வரும். ஏன்னா rotary.org நிறைய பேர் இன்னும் நிறைய பிரசிடென்ட்ஸ் லாகின் பண்ணாம இருக்கிறாங்க, இல்லைன்னா லாகின்ல ப்ராப்ளமா இருக்கிறாங்க. .org வந்து கிளியர் பண்ணிட்டு வந்தாங்கன்னா இந்த சைட்டேஷன் அவார்டுக்கு அப்ளையே பண்ண முடியும். கிளப் எக்ஸலன்ஸ் அவார்டோட மீனிங் என்னன்னா, இந்த வருஷத்தை ஒரு பிரசிடென்ட் ஆரம்பிக்கிறாருன்னா அந்த பிரசிடென்ட் அந்த வருஷம் ஃபுல்லா எப்படி கிளப்பை நடத்த போறீங்க, எந்த கோல் வச்சிருக்கீங்க, எதுக்கு ஒவ்வொரு வேலைக்குமே ஒவ்வொரு இதுக்குமே ஒரு இலக்குன்னு ஒன்று இருக்கும். அந்த இலக்கை நோக்கி அவர் பயணிக்கணும். அதுக்கு அந்த இலக்கை நிர்ணயம் பண்றதுக்காக தான் இந்த கோல் செட்டிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. சார் ஒரு நிமிஷம், கோல் செட்டிங்னா என்ன, அதை யார் எப்படி பண்றது? ஸோ உங்க கிளப்ல இருக்கக்கூடிய பிரசிடென்ட், செக்ரட்டரி, எக்ஸிக்யூட்டிவ் செக்ரட்டரி, உங்க கிளப் சேர்ஸ் யார் வேணாலும் இதுல போய் கோல்ஸை வந்து செட் பண்ணலாம். கோல் செட்டிங்கிறது வந்து இந்த வருஷம் நீங்க வந்து எத்தனை மெம்பர் நியூவா சேர்க்க போறீங்க, எவ்வளவு ஃபவுண்டேஷனுக்கு கொடுக்க போறீங்க, எவ்வளவு வந்து போலியோவுக்கு கொடுக்க போறீங்க, எவ்வளவு ப்ராஜெக்ட் பண்ண போறீங்க, இந்த மாதிரி ஒரு 26 கோல்ஸ் வந்து சைட்டேஷன் கீழே, அதாவது கிளப் எக்ஸலன்ஸ் அவார்டு கீழே வருது. இந்த 26 கோலையும் நீங்க போய் வருஷத்தோட முதல்ல நீங்க வந்து அப்டேட் பண்ணணும். அப்டேட் பண்ணிட்டு எல்லாமே நம்பர்ஸ் தான். இந்த வருஷம் எத்தனை மெம்பர்ஸ் சேர்க்க போறீங்கிறத நம்பர்ல போடுங்க. இந்த மாதிரி போட்டுட்டு சேவ் பண்ணி விட்டீங்கன்னா வருஷத்தோட கடைசியில எகைன் ஜூன் மாசம், இந்த வருஷம் முடியும் போது ஜூன் மாசம் போய் என்ன பண்ணணும்னா இந்த கோல்ஸ்ல நீங்க என்ன அச்சீவ் பண்ணிருக்கீங்க, இவ்வளவு மெம்பர்ஷிப் இப்ப 50ல இருந்து 60ன்னு முதல்ல கோல் செட் பண்ணிருக்கீங்கன்னா இப்ப 60 அச்சீவ் பண்ணிருக்கீங்களா, ஆட்டோமேட்டிக்கா rotary.org இருந்து எடுத்துட்டு வந்துடும். ஒரு சில கோல்ஸ் வந்து நீங்களாவே செட் பண்றது தான். ஆனா அந்த கோல்ஸையும் போய் அச்சீவ் பண்ணிட்டீங்களாங்கிற நம்பரை திருப்பி என்டர் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வருஷத்தோட கடைசியில இந்த பீரியட் முடியும் போது RIல இருந்து உங்களுக்கு இந்த சைட்டேஷன் அவார்டுங்கிற கிளப் எக்ஸலன்ஸ் அவார்டு வந்து உங்களுக்கு வந்து வரும். சரிங்க சார், இந்த கோல் செட் பண்றதா சொல்றீங்க. இனிஷியலா வந்து ரொம்ப எந்தூசியாசமா பிரசிடென்ட் போய் ஃபர்ஸ்ட் இப்பதான் வந்திருக்கோங்கிறப்ப கொஞ்சம் எக்ஸைட்மெண்டா இருப்பாங்க, நிறைய செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த கோல் செட்டிங் பண்ணும்பொழுது நிறைய பண்ணிடுவாங்க. ஆனா இயர் எண்ட் ஆகும்போது பாத்தீங்கன்னா அவங்க கோல் செட் பண்ணதுக்கும் அவங்க அச்சீவ் பண்ணதுக்கும் நிறைய கேப் டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ இதை எப்படி சார் கோல் செட்டிங் பண்ணும்பொழுது அவங்க அதை மனசுல வச்சுட்டு பண்ணணுமா, இல்ல அதிகமா கோல் செட் பண்ணிட்டு கம்மியா பண்ணாங்க அப்படின்னா நம்ம இப்போ எக்ஸலன்ஸ் அவார்டு கிடைக்காம போறதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா? அதை பத்தி கொஞ்சம் கிளாரிட்டி கொடுங்க. நல்ல கேள்வி. எப்படின்னா